ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோம். இன்னைக்கு நம்ம கதை சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா, ஒரு சிங்கராஜா இருந்தாராம். அந்த சிங்கராஜாவுக்கு ரொம்பவே பசி எடுத்ததுனால அந்த சேவகனுக்கு வந்து சாப்பாடு சொன்னாராம். அவனும் போய் சாப்பாடு எடுத்து வந்தானா. ஆனால் அவன் கொண்டு வந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டு பார்த்தாரா. அவனோட சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை. என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் சாணியாக தான் கிடக்குது. வெறும் சாணியை போட்டு சாணியை போய் ஆனால் சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் போட்டுடுறாரு. அவனும் என்ன பண்ணாலும் அவனுக்கு அதுவும் திறக்க முடியலன்னு சோகத்தோடு இருக்கிறான். அப்போ அவங்க தேவதி வந்தாங்க. அந்த தேவதி உனக்கு ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸில் தூக்கியா இருக்குதுன்னு அவன் கிளீன் பண்ணான். அப்போ அதுல ஒரு ஜீனி வந்துச்சு. அப்போ அந்த ஜீனி சொல்லிச்சு, நீ நான் 3 வரம் தரேன். அந்த 3 வரத்துல உனக்கு பிடிச்ச 3 வரமும் நீ சொன்னால் நான் அது நெஞ்சமாலே செய்வேன்னு சொல்லிச்சு. அதுவும் நான் அந்த ஜெயிலை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிச்சு. அந்த சேவகனும் நான் அந்த ஜெயிலை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ஜீனியும் அவனை ஜெயிலை விட்டு வெளில கொண்டு வந்துச்சு. அப்புறம் அடுத்த ஆசை சொல்லிட்டாரு. அடுத்த ஆசை அவனுக்கு என்னன்னா, நான் பெரிய ஆனால் இந்த உலகத்துலேயே ரொம்ப சிறந்த பணக்காரனாக இருக்கணும் நானும் அப்படின்னு சொன்னான். அதனால் அவனும் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்காங்க. அப்புறம் 3வது கடைசி வரணும்னா அவன் தான் இந்த உலகத்துக்கு ராஜாவாக இருக்கணும்னு சொன்னான். அதுக்கு இந்த ஜீனி சரின்னு அந்த வரமாக கொடுத்துச்சு. அம்மா அவன் தான் ராஜாவாக இருந்ததுனால எல்லா சேவகனும் அவனுக்கு தான் சேவை செஞ்சாங்க. அம்மா அவனும் ஆக்கே சந்தோஷமாக எடுத்து வரான். அப்போ அந்த காற்று ராஜாவை போய் இப்படி சேவகனை ஆக்கிட்டேன்னா அந்த ராஜா ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் என்னது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சேவ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்குன்னு ஜெயிலில் போடுறது வேலை விட்டு தூக்குறதுலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு